முதல்ல திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். கை கூடுமா கை நழுவுமா எப்படி பார்க்குறீங்க? அது 2 பேர் கையிலயும் இருக்குதான்னு நான் நினைக்கிறேன். 2 சைடும் வந்து கடும்பிடித்தத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து இரவு தான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லிர்றேன். நேற்றைய தினம் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாத் வருகிறார். அங்கிருந்து காங்கிரஸினுடைய ஒரு கூட்டத்துக்கு அவர் செல்கிறார். அதாவது அங்க இருக்கின்ற டிசிசி பிரசிடென்ட்ஸ்னுடைய ஒரு பயிற்சி கூட்டம் ஒன்று நடக்கிறது. ஒரு ஏறத்தாழ ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் நடக்கிறது. அங்கேயே வந்து ரேவந்த் ரெட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசனுடைய தலைவர் காங்கிரஸ் தலைவர் வந்து டாக்டர் ஷர்மிளாவும் இருக்கிறாங்க. அங்க ஹோல் டே அவர் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. அதன் பிறகு வந்து சாயங்காலம் அவர் திரும்பி வர்றாரு. 7 மணி அளவில் வந்து அவர் திரும்பி டெல்லிக்கு சென்று விடுகிறார். அப்ப இதுக்குள்ளால ஒரு வதந்தி வந்து நேத்தே ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது தாவேக தலைவர் ஆதவ் அர்ஜுன் வந்து அங்கே ராகுல் காந்தியை சந்தித்தார் என்று ஆரம்பித்து விட்டார். அது நிச்சயமாக கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஹைதராபாத் விமான நிலையத்தில் கூட இருந்தவர் தான் மாணிக்கம் தாக்கூர். அவரோட கலந்து பேசினேன். அதே மாதிரி இன்னொரு நண்பர் இருந்தார் கூடயே, அவரோடையும் பேசினேன். அவர் சொல்றார் அது வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அங்க விமானத்தாவளத்தில் இருந்து ரொம்ப குறுகிய நேரம், அந்த குறுகிய நேரத்துல வந்து இவர் விமானத்துல இருந்து இறங்கி அடுத்த இதுல ஏறி போறக்கான அந்த வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது. ஏறத்தாழ ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் மட்டும்தான் அங்க டைம் இருந்தது. அதன் பிறகு அங்கே உள்ள சென்றால் ஆந்திராவினுடைய அதே மாதிரி எல்லாத்துக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆந்திர இந்த டிசிசி பிரசிடென்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தெலுங்கானா டிசிசி பிரசிடென்ட்க்கும் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்திருந்தாரு. அவர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு அது முடியறக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. அதன் பிறகு வந்து நேரா வந்து இங்கிருந்து அதாவது ஹைதராபாத்ல இருந்து பறந்து திரும்பி சென்றார். அப்போ அங்க தாவேக்காவினரை சந்திக்கவில்லை என்றது உண்மைதான். அதுக்கு முன்னால தாவேக்காவோட பேசியிருக்காங்க என்று கூறுகிறார்கள். அதுக்கு முன்னத்த வாரம் பேசியிருக்காங்க என்று கூறுகிறார்கள். இப்ப டெல்லி சென்ற பிறகுதான் இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் ஹைகமாண்ட் 3 பேர் கொண்ட ஒரு குழுவாகத்தான் இருக்கிறது. அப்கோர்ஸ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இதுல மிக மிக முக்கியமான நபரா இருக்கிறார். ஏனென்றால் அவர் இன்னைக்கு வந்து என்னது நிதின் நபின் மாதிரி கிடையாது. அவர் ஆக்சுவலா ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார், தலைவராக செயல்படுகிறார். அது அவருக்கான அதிகாரங்கள் என்று அவருக்கு தெரிகிறது. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்கத்தான் செய்கிறது. அது கூட அதிகார பகிர்வை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஈக்குலிபிரியத்தில் அங்க வந்து நிற்கிறாரு. ஒரு நிதின் நபி கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு தலைவர். நம் முதல் முறையாக காங்கிரசுக்கு இப்படி ஒரு தலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணு. இரண்டாவதாக சோனியா அம்மையாரும் மல்லிகார்ஜுன் கார்கேயும் ஒரே சேம் பேஜ்ல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் செல்வ பெருந்தகை வந்து ஏறத்தாழ மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்கிறாரோ அதை தான் திமுக தலைமையுடன் சொல்லி கொண்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் செல்வ பெருந்தகைக்கும் சோனியா காந்தி அம்மையாருக்கும் எல்லாருக்குமே வந்து திமுகவோட இந்த ரிலேஷன்ஷிப் தொடர வேண்டும் என்ற அந்த இச்சையும் அபிலாஷமும் இருக்கிறது. கிரீஷ் ஜோடங்கருக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா? கிரீஷ் ஜோடங்கருக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லாம போயிடுச்சா? இல்ல ராகுல் காந்தியை பொறுத்தவரை கட்சியை வளர்க்க வேண்டும் என்று பார்க்கிறார். அதற்கு பல விஷயங்கள் செய்யலாம். ஆனா செய்த ஒரே ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, கே.சி. வேணுகோபால் வந்து ஏதோ கொஞ்சம் அவருடைய அந்த ஆர்வத்துல வந்து அது தாவேக்கானோட பேசுறதானாலும் சரி, இல்ல அவர் வந்து இங்க டிமாண்ட் வந்து வாய்ஸ் பண்றதானாலும் சரி, இந்த கிரீஷ் சந்தோக்கரோ இல்லை என்றால் நம்முடைய மாணிக்கம் தாகூரா, பிரவீன் சக்கரவர்த்தியும் அதே மாதிரி திருச்சிவேலுசாமியும் பேசுறத வந்து ஒரு தலைவர்கள் பேசுறதாக அவருடைய வாய்ஸாக நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் மாணிக்கம் தாகூர் என்பவர் வந்து கே.சி. வேணுகோபால் ரொம்ப அருகில் இருக்கிறார். நிச்சயமாக அது வந்து கே.சி. வேணுகோபாலுடைய வாய்ஸ். கே.சி. வேணுகோபால் யாருக்காக பேசுவார்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்காக பேசுவார். அப்ப இந்த 3 பேரும் ராகுல் காந்தியும் அதே மாதிரி சோனியா அம்மையாரும் மல்லிகார்ஜுன் காரையும் கலந்து பேசி அதுல ஒரு தீர்மானமாய்த்தான் இப்போ வந்து சிதம்பரத்தை அனுப்பக்கூடிய அந்த சூழல் வந்து உருவாயிற்று. நேத்து காலையில கூட சிதம்பரமும் முதல்வரும் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த வீக்கினுடைய அந்த விழால சந்தித்துக் கொண்டார்கள். அங்க சும்மா பிளசன்ட்ரீஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அதை தாண்டி ஒரு பேச்சுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்க கிரீட் பண்ணாங்க 2 பேரும். அதன் பிறகு வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. அப்ப காலையில வந்து நிச்சயமாக இப்படி ஒரு மூவே கிடையாது. சிதம்பரத்தை உள்ள கொண்டு வரக்கூடிய அந்த மூவே கிடையாது. அப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து என்னை பொறுத்தவரை என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளைம் டவுன் வந்திருக்கு. சரி, கிரீஷ் சந்தோக்கர் கூட நீங்க டீல் பண்ண வேண்டாம். கே.சி. வேணுகோபால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஏதோ காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்து விட்டால் சரி, நீங்க அவருடையும் டீல் பண்ண வேண்டாம். அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. சரி, சிதம்பரம் என்ற 3வது நபரை கொண்டு வருகிறார்கள். அன்னைக்கு அவரை வைத்துதான் இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. சரி, அவர்கிட்டயாவது ஒரு பாசிட்டிவா நடந்திருக்கா? ஒன்னும் பாசிட்டிவா நடக்கலங்கிற மாதிரியான சில செய்திகளும் வருது.
இல்ல ஒன்றும் பாசிட்டிவா நடக்கலை என்று கூற முடியாது. 2 பேரும் உட்கார்ந்து பேசினார்கள். ஆனா 2 பேரும் ரொம்ப கடுமிடுதத்தில் இருக்கார்கள். அதாவது நாங்கள் என்பது நீங்க குறிப்பிட்ட மாரி இவ்வளவுதான் எங்களால் ஒதுக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் காங்கிரஸ் தெளிவாக கூறுகிறது, இல்லை நம்ம அது எங்களுடைய ஸ்ட்ரென்த் கிடையாது. 2021 இஸ் எ அப்நார்மல் இயர் அப்படின்னு அவர்கள் வந்து வாதிடுறார்கள். அப்ப ஆனா திமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னங்க அப்ப வந்து நீங்க 2011க்கு போவீங்களா இல்ல அதுக்கு முன்னத்த காலகட்டத்துக்கு போவீங்களா? அதெல்லாம் சரி வராது இல்லையா? அப்ப அதாவது ஒரு நெகோசியேஷன் என்பது இதுக்கு முன்னால் என்ன இருந்ததோ அதுல இருந்து 10% அந்த அளவுக்கு தானே செய்ய முடியும் என்ற அந்த வாதத்தில் இருக்கிறார்கள். திமுக வந்து அகாமடேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இதை தாண்டியும் திமுக வந்து காங்கிரஸ் என்ன கேட்டாலும் அகாமடேட் பண்ண இடத்துல திமுக கிடையாது. 2011 கிடையாது, இது 2026. அது வந்து காங்கிரஸ் மனதில் வைக்க வேண்டும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு கிவ் அண்ட் டேக் என்ற இது வந்து 2 இடத்துலயுமே நான் இன்னைக்கு காணல. அந்த நெகோசியேஷன்ல 1.5 மணி நேரத்துல நிச்சயமாக சிதம்பரம் வந்து ரொம்ப ஃபெர்வெண்டாக அப்பீல் பண்ணியிருக்காரு. என்னென்ன அவர் வந்து அப்கோர்ஸ் அவருடைய பேச்சுக்கள்ல வந்து எப்பவுமே ஒரு மயம் இருக்கும். அவர் தன்னுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் கன்வே பண்ணது ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கன்வே பண்ணியிருக்காரு. காங்கிரசினுடைய தலைமை என்ன விரும்புது என்று கன்வே பண்ணியிருக்காரு. நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவரும் மிக தெளிவான பாஷையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் நேற்று கூட அதை குறிப்பிட்டேன். இந்த பிரச்சனையை வந்து தாராளமாக தீரக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் மு.க. ஸ்டாலின் ஒரு போன் போட்டு ராகுல் காந்திக்கோ இல்ல யாருக்காச்சும் பேசினால் போதும், அங்க சோனியா அம்மையாருக்கோ பேசினால் அது வந்து தாராளமாக முடியக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் இது இவ்வளவு அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்த்துட்டு போயிட்டு ஒரு மாசமாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை 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 என்று வளர்த்து விட்டு 2 இடத்துலயும் இருந்து வளர்த்து விட்டு இன்னைக்கு ஒரு என்னை பொறுத்தவரை வந்து இனி கோயிங் பேக் டு தி நார்மல் என்று கிடையாது என்று நினைக்கிறேன். இது இந்த அளவுக்கு ஒரு நீங்க சொல்றீங்க ஒரு போன் கால்ல ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன் இன்னும் போன் பண்ணாம இருக்கிறாங்க 2 பேரும்? யாராவது ஒருத்தர் போன் பண்ணி பேசி முடிக்கலாம்ல. அந்த போன் பண்ண விடாம தடுக்கிறது எது? போன் பண்ணாம தடுப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுல அதாவது ஒவ்வொரு கட்சியும் வந்து இப்போ ஒரு பிராந்திய கட்சி என்ன நினைக்கும், திமுக ஒரு பிராந்திய கட்சி. அந்த பிராந்திய கட்சி என்ன நினைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு மரியாதை ஒரு தேசிய கட்சி தர வேண்டும் என்று நினைக்கும். ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் மாறி இருக்கின்ற அதுவும் அந்த ஒரு டைனாஸ்டியில் வருகின்ற அந்த கட்சி என்ன நினைக்கும்னு பாத்தீங்கன்னா, அது என்னங்க நான் என்னங்க போய் பேசுறது, அவங்க தான் பேச வேண்டும். இது எனக்கு முன்னாடியே தெரியும். 2022 தேர்தலில் வந்து யூபி தேர்தலில் வந்து அகிலேஷ் யாதவ் தலையிலே அடிச்சுட்டாரு. ஏங்க அவங்க தானுங்க எங்கிட்ட, காங்கிரஸ் தானுங்க எங்கிட்ட வந்து பேச வேணும், நான் தானே இங்க பெரிய கட்சி, அப்படி இருந்து கூட வந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே, அவங்க எப்படி நான் கூட்டணியில் வைக்கிறது என்று அவர் கேட்டார். அதே மாதிரி தான் பீகார்லயும் நடந்துள்ளது. பீகார்ல கடைசி நிமிஷம் வரை தேஜஸ்வி யாதவை வந்து அவர்கள் வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக அங்கீகரிக்கவே இல்லை, கூறவும் இல்லை, அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை. அப்போ அங்கேயும் ஒரு தொய்வு வருகிறது. ஏறத்தாழ அதே விஷயத்தை தான் காங்கிரஸ் வந்து சூப்பரா சொதுப்புவாங்கன்னு சொல்றதுக்கு இது இன்னொரு உதாரணமா இருக்கிறது. தாராளமாக ஒரு மாசத்துக்கு முன்னாலே தாராளமாக முடிச்சிருக்கலாம். அதை விட தாண்டி ஒரு பெரிய ஒரு பெட்டினஸ் வந்து ராகுல் காந்தியில் நான் காண்றேன். இதுவரை காணாத விஷயங்க. அதாவது ஒரு 20 வருட காலம் வந்து ராகுல் காந்தியினுடைய அந்த நடவடிக்கைகள் பப்ளிக்ல அவருடைய இன்டராக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே பெட்டினஸ் என்பது இந்த ஒரு தலைவருக்கு ஒரு காலத்திலும் இருந்ததே கிடையாது. ஆனால் போன முறை 2025 மார்ச் 1ஆம் தேதி மு.க. ஸ்டாலினோட விஷ் பண்ணும்போது அவர் என்னுடைய டியர் பிரதர் என்று குறிப்பிட்டு விட்டு இந்த வருஷம் அந்த டியர் பிரதர் இல்லாதது வந்து நிச்சயமாக ஒரு கொச்சையான விஷயமாக காண்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், 2024 தேர்தலுக்கு முன்னால உங்களுக்கு டியர் பிரதருக்காக நீங்க அவினாசி ரோட்ல இறங்கி பேரிகேட வந்து எட்டி குதிச்சு நேரா போயிட்டு ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு எடுத்துட்டு கொடுத்தீங்களே, அப்போ ஒரு 10 எம்பிஸ் வர்றதுக்காக நீங்க அவ்வளவு டிராமா பண்ணீங்களே, அதெல்லாம் எங்க போச்சுன்றது கேள்வி தாராளமாக பலரும் கேட்கக்கூடும். அது 2024 ஆனாலும் சரி 2025 ஆனாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்ல 2026ல வந்த வித்தியாசம் என்ற மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் ஒரு ஃபியூ சீட்ஸுக்கான இந்த ஒரு கண்டெஸ்ட் தான். இது வந்து தாராளமாக காங்கிரஸ் என்ற அந்த தேசிய கட்சி தாராளமாக விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஏனென்றால் 10 எம்பிஸ் வந்து இன்னைக்கு திமுகனால மட்டும்தான் 2024 ஜெயிக்கிறாங்க என்பது யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக விருதுநகர்ல இப்ப அதிகமாக பேசிக் கொண்டிருக்குன்னா விருதுநகர் ஆனாலும் சரி, பாக்கி எந்த இடத்துல எடுத்தாலும் சரி, தென்காசி ஆனாலும் சரி, நீங்க எந்த இடம் எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலயுமே வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் நிச்சயமாக அது இது வேணா கன்னியாகுமரி வேணா வித்தியாசமா இருக்கலாம். பட் அங்க இருந்தா கூட நிச்சயமாக இவர்கள் 2 மாவட்ட செயலாளர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன்.